அஸ்வஸ்ம கொடுப்பனவை வழங்குற நலன்புரி நன்மைகள் சபை இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்றை விட்டிருக்கிறாங்க. மிக மிக முக்கியமான ஒரு அறிவித்தல். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க முழுமையாக பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அவங்க அறிவிச்சிருக்கிற அந்த விடயம் தொடர்பான பூரண அறிவு உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு, என்ன விடயத்தை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா, நீங்க அஸ்வஸ்ம கொடுப்பனவு உங்களுக்கு தெரியும் 2 கட்டங்களாக வழங்கப்பட்டிருந்தது. முதலாம் கட்டம், 2ஆம் கட்டம் என்று சொல்லி அவங்க குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாங்க. இந்த தகவல் 2ஆம் கட்டத்துல கொடுப்பனவு எடுக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னா எடுக்காம இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கான பதிவு, அவங்களுக்கான அறிவித்தல் இது இல்லை. ஆகவே இது முழுக்க முழுக்க முதலாம் கட்டத்துல இருக்கிற அனைவருக்குமான அறிவித்தல். குறிப்பா சொல்ல போனா முதலாம் கட்டத்துல கொடுப்பனவு எடுக்கிறவங்க, அதே போல கொடுப்பனவு நிறுத்தப்பட்டவங்க, வழங்கி நிறுத்தி இருந்தாங்க போன வருடம், அதாவது 2025ஆம் ஆண்டு 4ஆம் மாதத்தோட அவங்களுக்கான கொடுப்பனவை நிறுத்தி இருந்தாங்க. அவங்களுக்கும் அதே போல முதலாம் கட்டத்துல கொடுப்பனவு வழங்காதார்கள், அதாவது மனக்குறை விண்ணப்பம் செய்திருப்பீங்க, நீங்க உங்களோட பிரதேச செயலகங்கள்ல மனக்குறை விண்ணப்பம் செய்திருப்பீங்க. அப்படியான இந்த 3 தொகுதியினருக்குமான ஒரு தகவல் தான் இதென்று சொல்லி அறிவித்தல வழங்கியிருக்கிறாங்க. அப்ப என்ன அறிவித்தல் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த 3 தொகுதியினருக்கும் மீளாய்வு ஒன்று செய்ய போறாங்க. அந்த மீளாய்வு நடவடிக்கை என்ற அடிப்படையில தகுதியானவங்களை தெரிவு செய்ய போறாங்க. ஏற்கனவே தகுதி இல்லாதவங்க கொடுப்பனவு எடுத்து கொண்டிருக்கிறதா நிறைய பேர், நிறைய முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறதாகவும், அதை நிவர்த்தி செய்யறதுக்காக மீளாய்வு ஒன்று செய்ய போறாங்க. இந்த மீளாய்வு நடவடிக்கை எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா, மிகவும் துல்லியமான ஒரு மீளாய்வு நடவடிக்கையாக இருக்க போகுதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. உங்களோட கிராமத்துல ஒரு அஸ்வஸ்ம உத்தியோகஸ்தர் இருப்பாங்க. அவங்களூடாக மிகவும் துல்லியமாக இந்த கணக்கெடுப்புகள் எடுக்க இருக்கிறாங்க. அப்படி எடுத்து பொருத்தமான இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு பொருத்தமான அந்த பயனாளிகளை தெரிவு செய்ய இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு அறிவித்தலை விட்டிருக்கிறாங்க. எனவே தொடர்ச்சியாக நீங்க சரியான தகவல்களை வழங்க வேண்டும். அதே போல இந்த கொடுப்பனவு தொடர்பான இந்த மீளாய்வுல நீங்க பிழையான தகவல்களை வழங்கினா அதுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளையும் அவங்க எடுப்பதாகவும் அந்த அறிவித்தல்ல சொல்லி இருக்கிறாங்க. எனவே மக்கள் நீங்க அவதானமாக இந்த விடயங்கள் எல்லாம் கவனத்தில் எடுக்கணும். சரியான தகவல்களை வழங்குங்க. உங்களுடைய சரியான தகவல்களை வழங்கி அந்த இதுக்கு நீங்க அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு நீங்க பொருத்தமான நபர் என்று சொன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த கொடுப்பனவு கிடைக்கும். இந்த முறை ஒரு துல்லியமான ஒரு கணக்கெடுப்பு இடம்பெற இருக்குது. எனவே தொடர்ச்சியாக நான் அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான பல்வேறு விடயங்களை கிடைக்கும் போதெல்லாம் நான் உடனுக்குடன் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். தொடர்ச்சி